சரி, இன்றைக்கி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 4 வசனம் ஒரு பகுதி. அந்த 4ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 4ஆம் வசனம் பின்பகுதியில் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? சரிங்களா? அதுதான் அதோட தலைப்பு. முதலாம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆகையால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆகையால் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாம் அதிகாரத்தில் எதை விளக்குறார் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு மேன்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம விளக்குறத அதை நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இப்போ தேவன் என்ன வார்த்தை கொடுத்துருக்காரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவதூதன் மூலமாய் கொடுக்கப்பட்ட வசனம் அப்படின்னா நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்கிறார். சரிங்களா? அப்போ தேவதூதரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:53. அப்போஸ்தலர் 7:53 உங்களுக்காக வாசிக்கிறேன் நான். இது ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் அவர் சொல்கிற அந்த கடைசி வார்த்தை, தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். சரிங்களா? தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள். சரிங்களா? அந்த 2ஆம் வசனம் பக்கத்தில் அப்போஸ்தலர் 7:53 போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அப்போஸ்தலர் 7 இப்போ தேவதூதர் மூலமாக பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வேதத்தில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்கிறார். இப்போ பழைய ஏற்பாடு ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அதைப்படி செஞ்சிங்கன்னா அதுபடி ஆசீர்வாதம் வரும், ஆனால் அதுபடி செய்யலைன்னா தண்டனை வரும். அதனால் அதுதான் சொல்கிறார். அப்போ நீங்கள் அது கீழ்ப்படியில் அப்படின்னா நீதியான தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி, அப்போ அதுவே அவ்வளோ உறுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பழைய ஏற்பாடு ஒருத்தர் விபச்சாரம் பண்ணான்னா கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். சரி, நான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படியே ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. ஓய்வு நாளில் நீங்கள் சரியாக ஆசிரியர்களை ஓய்வு நாளில் வேலை செஞ்சிங்கன்னா அங்கே அவன் கொல்லப்பட வேண்டும். சரி, இப்போ தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இப்போது அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நம்ம கேட்டவைகளை குறித்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நியாயப்பிரமாணமே அவ்வளவு அப்படியா தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த நியாயப்பிரமாணமே அப்படி இருந்துச்சுன்னா, அப்போ அடுத்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை பற்றி சொல்கிறார். புதிய ஏற்பாடு சத்தியத்தை பற்றி சொல்கிறார். அது 3ஆம் 4ஆம் வசனம் பாருங்கள். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? ஸோ அந்த இடத்த சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாடு தேவதூதனால் கொடுக்கப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா தேவன் மோசே மூலமாக அதை கொடுத்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அது கீழ்ப்படிங்க, அதுவே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கே செவி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாடு பார்த்திங்கன்னா அந்த புதிய ஏற்பாடை பற்றி சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். ஸோ பார்த்திங்கன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொன்னார். மனம் திரும்புங்கள், மத்தியில் பார்க்குறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருப்பது. இப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், இப்போ நான் தான் ரட்சகர், நான் தான் உலக ரட்சகர், நான் தான் மேசியா, நான் தான் தேவ ஆட்டுக்குட்டி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன். இப்போ என் மூலமாக தான் உங்களுக்கு ரட்சிப்பு, என் மூலமாக தான் நீங்கள் பிதாவிடத்தில் போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா நானே மெய்யான திராட்சை செடி, நானே வழியும் சத்தியமும் ஜீவன், நானே நல்ல மெய்ப்பனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உபதேசத்தை சொல்கிறார். இப்போ முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த சுவிசேஷம் சீஷர்கள் போய் மறுபடியும் போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடைஞ்சதுக்கப்புறம் சீஷர்கள் போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. பார்த்திங்க, அவர் தான் மேசியா. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் உலக ரட்சகர், அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, அவர் மூலமாக தான் பாவ மன்னிப்பு, அவர் மூலமாக தான் நீங்கள் பரலோகத்துக்கு போய் செய்ய முடியும், அவர் மூலமாக தான் பாவ மன்னிப்பு உங்களுக்கு வரும், அவர் தான் உங்கள் பாவத்துக்காக மரித்தார். இந்த சுவிசேஷம் அப்போ அவருடைய சீஷர்கள் போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும்
பலவித பலத்த செய்கைனாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்த பரிசுத்தாவின் வரங்களாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தவன் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம். ஸோ அதான் சொல்கிறார், பழைய ஏற்பாடே அவ்வளவு தேவதூதன்மாலே கொடுக்கப்பட்டதுக்கே நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னா, இப்போ புதிய ஏற்பாடு வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரே வர்றார். அவர் ரட்சகரே கீழே இறங்கி வந்து நான் தாப்பா ரட்சகர்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய சீஷர்கள் எல்லாம் போய் சொல்கிறாங்க, அவர் மூலமாக அவர் சீஷர்கள் எல்லாம் போய் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அடையாளங்கள்னாலும் அற்புதங்களாலும் பலத்த செய்கள்னாலும் வந்து அதை வந்து உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி வந்து உறுதிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதுக்கு நம்ம வந்து எவ்வளவு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள் சரிங்களா. அதனே பார்த்தீங்கன்னா அப்போ அவர் தான் மேசியா அப்படிங்கிறதுக்காக நிரூபிக்கிறதுக்காக வந்து இதெல்லாம் காண்பிக்கிறார் சரிங்களா. நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மார்க்கு கடைசியில் பார்த்திங்கன்னா தம்முடைய வசனத்தினாலே வந்து அற்புதங்களால் அடையினாலும் நம்முடைய வசனத்தை வந்து உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தும்படியாக வந்து அற்புத அடையாளம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர் அந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களையும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அப்போஸ்தலர் புக்கில் பார்த்திங்கன்னா அவருடைய சீஷர்கள் வந்து அப்போஸ்தலர்களால் செய்யப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா. பார்த்தனே எதுக்குன்னா இப்போ இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் மேசியா என்பதை அது நிரூபித்து காட்டுகிறதா இருக்குது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு வர்றார். பிலிப்பு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இப்போ பிலிப்பு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தோன்னா இப்போ இவர் தான்ப்பா மேசியா, இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த முடியும். இவர் தான் மேசியா, இவர் தான் மெய்யான கிறிஸ்து, இவர் தான் உலக ரட்சகர், இவர் தான் விடுவிக்கிறவர், ஜனங்களுடைய பாவங்களை நீக்குகிறவர், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர், வியாதியிலிருந்து குணமாக்குகிறவர், அற்புதம் செய்கிறவர், பிசாசுகளை துரத்துன்னு சொல்லி அவர் வந்து பிரசங்கித்தார். அதை உறுதிப்படுத்த முடியும். அங்கே பலத்த அற்புதம் சமாரியா பட்டணத்தில் பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததை நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறார், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்ப தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம். அப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவே வந்து அவரை பற்றி அவரை வந்து தனியாக வெளிப்படுத்துகிறார். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரட்சிப்பை வந்து நீங்கள் அசால்ட்டாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. இப்போ வேதத்தில் பார்க்குறோம், இன்றைய ரட்சணிய நாள் சரிங்களா. அந்த ரட்சிப்பை வந்து இழந்து போகாதீங்க. வேதத்தில் பார்க்குறோம், முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரட்சிப்பை வந்து அசால்ட்டாக நாங்கள் தேவன் வந்து இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை கொடுத்து இப்போ பழைய ஏற்பாடே இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது, தேவதூதனால் கொடுக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாடே இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அப்போ இந்த ரட்சிப்பை வந்து நீங்கள் எவ்வளவு அசால்ட்டாக நீங்கள் விட்டிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய தண்டனை வரும், அதில் வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் ரட்சிப்பை வந்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படின்னு சொல்லி அதை விளக்குறத அந்த பகுதி தான் இது. இயேசு கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிறோம் மேலானவர் அப்படிங்கிற விளக்குற ஒரு பகுதி தான் இந்த 2ஆம் பகுதி, 5 முதல் 9 வரை. நம்ம 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தலைப்பாக போட்டு வச்சுக்கோ. 9ஆம் வசனம் தான் தலைப்பு, 5 முதல் 9 வரை. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஸோ இனி வரும் உலகம் அப்படிங்கிறது தான் இந்த புதிய வானம், புதிய எருசலேம், நம்ம கடைசியாக பர்மனெண்ட்டாக இருக்க போகிற அந்த புது எருசலேம், அந்த புதிய எருசலேம் ஆகிய அந்த பரலோகத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 21, 22ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும் சரிங்களா. அது ஒரு நகரம் சரிங்களா, ஒரு நகரம். அதாவது அது வெளிப்படுத்தல் 21, 22 பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க போகிற அந்த பெர்மனெண்ட்டாக இருக்க போகிற அந்த பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த இடத்துல அப்போ சொல்கிறார். இதே மாதிரி 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பேதுரு வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து இனிமே வரப்போகிற புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறார். அதை வந்து சொல்கிறாரு, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா தூதர்கள் ஒரே ஜாப் தாங்க சரிங்களா. பார்த்திங்கன்னா இப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது மனிதர்களாக பிறந்த நமக்கு அங்கே மேலே வந்து ஒரு மகிமையான ஒரு இடத்த ஆண்டவர் வச்சுருக்காரு, ஒரு மகிமையான ஒரு கணத்தை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அதன் மூலமாக நம்ம அறிஞ்சிக்க முடியும் சரிங்களா. அடுத்த 6ஆம் வசனம் 6 முதல் 8 வரை பார்த்திங்கன்னா 6, 7 இது எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4 முதல் 6 வரை ஒரு வசனங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறார்.
ஆறாம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். 6-7. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா, சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4-6 இந்த வசனத்தை போட்டு வச்சுக்கோங்க. 6ஆம் வசனம் பக்கத்தில் 6-7 எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கீதம் 8-4-6. ஸோ அந்த இடத்துல அதை போட்டு வச்சுக்கோங்க. இங்கே சொல்கிறார் பாருங்கள், மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து மனுஷனை விசாரிக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இப்போ தேவனுடைய வானங்களையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் இந்த உலகத்தையெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் வந்து ஒரு புழு மாதிரி இருக்கான், ஒரு பூச்சி மாதிரி இருக்கான். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளை விசாரிக்கிறதற்கு அவன் வந்து எண்ணப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. பார்த்திங்கன்னா அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ மனிதர்கள் பார்த்திங்கன்னா மனுக்குள்ள மனிதர்கள் தேவதூதலும் சற்று சிறியவர்கள். சரிங்களா? இப்போ தேவதூதரை பார்க்கிலும் இந்த மனித ஜாதி வந்து சிறியவர்கள். ஸோ எதனால் சிறியவர்கள் அப்படின்னா, தேவதூதர்களுக்கு நல்லா வல்லமாக இருந்துச்சு, நல்லா பவர் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து நல்லா பலனை கொடுத்து வச்சுருந்தார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு தூதன் வந்து ஒரு பெரிய கல் அப்படி புரட்டி தள்ளுறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ புரட்டி தள்ளி அதுக்கு மேலே உட்காந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பலசாலிகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசையாவும் எரேமியாவும் ஜெபம் பண்ணுறாங்க. ஏசையாவும் எசேக்கியா ராஜாவும் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த படைகள் சூழல்னா பார்த்திங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு தேவதூதனை அனுப்புகிறாரு. அந்த தேவதூதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1,85,000 பேரை வெட்டி போட்டதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா மனிதர்களை பார்க்கலாம் அவர்கள் வந்து நல்ல பலசாலிகள், நல்லா யுத்த வீரர்கள், நல்ல பலசாலிகள். சரிங்களா? அப்போ அதில் வந்து அவங்க மேலானவங்க. அதில் வந்து மனிதர்களை பார்க்கலாம் அவங்க நல்ல பவரில் வந்து அவங்க மேலானவங்க. ஆனால் மகிமையிலும் கனத்தில் பார்க்கும்போது தேவ ஜனங்கள் தான் பார்த்திங்கன்னா தேவ ஜனங்கள் தான் பார்த்திங்கன்னா தேவ தூதர்களை பார்க்கலாம் இப்போ அதிக கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். இந்த வல்லமையில் வந்து தேவதூதர்கள் பெரியவங்களாக இருக்காங்க, கனத்திலையும் மகிமையிலும் மனிதர்கள் வந்து தேவதூதர்களை விட பெரியவராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். அப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து அவனை அதிகாரி எல்லா கரத்தையும் அவருடைய படைப்புகளின் எல்லா கிரியையும் மேலும் அதிகாரியாக வைத்து சகலத்தையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, தேவன் வந்து உலகத்தை படைக்கிறாரு. ஆதாம் அவன் கையில் கொடுத்து ஆதாம் ஏதாவது உண்டாக்குனதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆளுகை அவங்களுக்கு போய்விட்டது. சரிங்களா? 8ஆம் வசனம் பாருங்கள். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். ஏன்னா பார்த்திங்கன்னா தேவன் வந்து கீழ்ப்படுத்தினார். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சாத்தான் ஆதாம் வந்து பாவம் செஞ்ச நாள் வந்து விற்று போட்டார். தன்னுடைய அந்த அத்தாரிட்டியை வந்து சாத்தான் கையில் விற்று போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். இன்னும் பார்த்திங்கன்னா என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாத்தானுடைய ஆளுகை இந்த இடத்துல கிரியை செஞ்சிட்ருக்கு. ஸோ தேவனுடைய ராஜ்யம் வந்து முழுவதுமாக வெளிப்படவில்லை. சரிங்களா? இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சாத்தானுடைய உலகத்தின் அதிபதி சாத்தான் தான் இந்த இடத்துல ஆண்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல முழுசாக இன்னும் வரல. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து இன்னும் எல்லாமே அவனுக்கு அந்த மனிதர்களுக்கு எல்லாமே கீழ்பட்டிருக்க காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 9ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். இப்போ அந்த காரியத்தை வந்து இந்த இடத்துல விளக்குறார். எப்படி இயேசு கிறிஸ்து தேவதூதிலும் சற்று சிறியவராக இருந்த இயேசு எப்படி வந்து மகிமையினால் கனத்தினாலும் முடிசூடப்படுகிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல விளக்குறார். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரும் சற்று சிறியவாக்கப்பட்டிருந்த இயேசு
மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினால் கனத்தினால் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். நான் இயேசு கிறிஸ்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்காகவும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தப்பட்டது. நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். அதனால் பார்த்திங்கன்னா தேவதூதரும் சத்துசேனா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ பார்த்திங்கன்னா மனிதராக இருந்தார். மனிதர்கள் தேவதூதர்களை விட பவரில் அவங்க ஜாஸ்தியாக இருந்தாங்க. மனிதனாக வந்ததுனால தேவதூதரும் சற்று சிறியவாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். ஸோ மரணத்தை அவர் உத்தரித்தல் அப்படின்னு என்னென்னா சகித்தல் அதாவது பாடுகளை சகித்தல், சரிங்களா? அதாவது தாங்கிக் கொள்ளுதல், அதான் அதோட அர்த்தம். அது சகித்தல், டு சஃபர், டு பீர், டு எண்டூர், அதான் அது கூட அர்த்தம், சரிங்களா? மரணத்தை ருசி பார்த்தார். அதாவது நமக்காக ரொம்ப சித்திரவதைப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தை சந்தித்தார்னு சொல்லி அப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூடப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் அந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அவர்களுடைய 10ஆம் வசனம் பின்பகுதி 10 முதல் 18 வரை அடுத்த பகுதி. இந்த 10ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அவளுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ஸோ அதான் தலைப்பு, சரிங்களா? இப்போ 10ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவளுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா ஏனென்றால் அதுக்கு விளக்குறார் பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஏன் இவ்வளவு இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகளை பட்டார் அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை கீழே சொல்கிறார். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். ஸோ இதுதான் பிதாவை குறித்து சொல்கிறது. அப்போ பிதாவுக்காகவும் பிதாவாலேயும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகள் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், இப்போ எல்லா பிள்ளைகள், அதாவது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களெல்லாம் பரலோகத்துக்கு சேரணும். தம்முடைய பிள்ளைகள், அநேகம் பிள்ளைகள், அதாவது பிதாவுடைய பிள்ளைகள், நம்மளாம் ரசிக்கப்பட்டவங்க பிதாவுடைய பிள்ளைகள்னு சொல்கிறார். மகிமையில் கொண்டு பரலோகத்தில் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறதுனா பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதற்காக அவருடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதாக இருந்துச்சு. அப்போ பிதாவானவருக்கு எது பிரியமாக இருந்துச்சுன்னா, அவருக்கு எதுக்கு ஏற்றதாக இருந்துச்சு அப்படின்னா, அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி. இப்போ ரட்சிப்பின் அதிபதினா இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களால் பூர்ணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. ஏன்னா நம்முடைய பாவத்துக்கான அவ்வளோ பெரிய ஒரு கிரயத்தை சரி அதை நான் வேதத்தில் பார்க்குறோம். யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தள்ளும்படி அவரை அனுப்பி விரைவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பிதாவானவர் வைத்து அவருடைய அன்பை நம்ம சொல்லியே முடியாது, சொல்லலாம். அதனால தான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி எனில் 11ஆம் வசனம் பாருங்கள். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்த செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம், பரிசுத்தம் செய்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள்னால் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள். ஸோ அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? பரிசுத்தம் ஆனால் பரிசுத்தம் செய்கிறவன் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் அவரால் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஒருவரான இயேசுக்கு பிதாவினால் உண்டாயிருக்கிறார்கள். ஸோ இப்போது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், முதற் பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன். இப்போ எல்லாமே நம்ம பிதாவினால் உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று அவர் சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது? 12ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 22:22, சரிங்களா? 12ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 22:22 போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? சங்கீதம் 22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்றும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரராக இருக்கிறார். சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறார். அப்போ எல்லாருக்குமே ஒரே பிதா, நம்ம எல்லாம் வந்து ஒரே பிதாவை தொழுது கொள்கிறோம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம மூத்த சகோதரராக இருக்கிறார். முதற் பேரான குமார் இயேசு கிறிஸ்து தான் முதற் பேரான குமார். சரிங்களா? உங்களுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுடைய நாமத்தை, பிதாவினுடைய நாமத்தை நான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சபையின் நடுவில் நம்மை துதிப்பித்து பாடுவேன்னு சொல்லி சொல்கிறார். நான் 13ஆம் வசனம் பாருங்கள். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேங்கிறது இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் பிதாவினிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நானும் எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளும். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானும் பிதாவானவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். சரிங்களா? அப்போ அது சொல்கிறார், அதுதான் சொல்கிறார். ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 17:18, ஏசாயா 8:17-18. சரிங்களா? நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேங்கிறது ஏசாயா 8:17. இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், அது எங்கே இருக்குன்னா ஏசாயா 8:18. சரிங்களா? ஏசாயா 8:17-18, 13ஆம் வசனம் பக்கத்தில் ஏசாயா 8:17-18 போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த வசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது எல்லாருக்குமே ஒரே பிதா. இயேசு கிறிஸ்து நம்ம மூத்த சகோதரராக இருக்கிறார். அப்போ நம்மெல்லாம் அவருடைய தம்பிகளாக இருக்கிறோம். சரிங்களா? அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ பிள்ளைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ பிள்ளைகள் வந்து எப்படி இருக்காங்க? மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரன் எப்படி ஆனார் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வாசிக்கிறோம். 14ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து மாம்சமும் ரத்தமும் இருக்குது நமக்குள்ளே. ஸோ அதே மாதிரி தான், அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ கன்னியின் வயிற்றில் வந்து அற்புத அடையாளங்கள் செஞ்சு நம்ம மனுஷர்கள் மேலேயே சாப்பிட்டுட்டு எல்லாம் செஞ்சு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்போ பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மரணத்துக்கு அதிகாரம் இந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழுக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ள யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுக்கு அநேக காரணங்கள் உண்டு. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அநேக காரியங்களை செஞ்சு முடித்தார். ஒன்று வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். அது மாதிரி பார்த்திங்கன்னா பிசாசினுடைய அதிகாரத்தை வந்து உரிந்து கொண்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார். இப்போ இந்த இடத்துல சொல்கிறார், இந்த இடத்துல விசேஷமாக சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மரண பயத்தில் அடிமைப்பட்டிருக்கிற, மரண பயத்தில் சிக்கி இருக்கிறவர்களை விடுதலை செய்யும்படியாக சிலுவைக்கு போனார் அப்படின்னு சொல்லி அதுக்கு இல்லாமல் மரணத்துக்கு அதிகாரம் பிசாசானவனை அழிக்கும் தமது மரணத்தினால் அழிக்கும்படியாக வந்து சிலுவைக்கு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துட்டுருப்பாங்க. ரொம்ப எப்போது தேவையில்லாத காரியங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த மரண பயம் இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி மரண பயம் இருக்கும்போது போய் தேவையில்லாமல் போய் தற்கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஒரு பயம். ஸோ பயம் வந்து சாத்தான இடத்துல வருது. வேதத்தில் பார்க்குறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்காங்கன்னா பயம் வந்து சாத்தான இடத்துலேருந்து வருது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த மரண பயத்திலேருந்து விடுவிக்கும்படியாக இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தா போதும். சரிங்களா? எல்லாமே அவரை நோக்கி பார்த்தா போதும், நமக்கு வந்து விடுதலை வந்துடும். பாருங்கள், அது ஒரு பெரிய ஒரு வேதத்தில் பார்க்குறோம். பயம் வந்து வேதனை உள்ளது, ரொம்ப கொடுமையான. சரிங்களா? பயம் வந்துச்சுனாலே நிம்மதியாகவே இருக்க முடியாது, எந்த வேலையுமே சரிங்களாப்பா. பயம் வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அது வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அதிலிருந்து ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாக வந்து இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்கள், இப்போ தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு நம்மை, அதாவது ஜனத்தை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு ஏஞ்சலாக பிறக்கலை. வச்சுங்களா? அதான் ஏஞ்சலாக பிறக்கலை. அவர் நினச்சிருந்தா ஒரு ஏஞ்சலாக பிறந்திருக்கலாம். ஏஞ்சலாக பிறந்துட்டு வந்து மனுப்புடத்துக்கு உதவி செஞ்சுக்கலாம். ஆனால் அப்படியா பிறக்கலை. அதான் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆபிரகாமின் சந்ததியில் வந்துடும். அப்போ ஆபிரகாம் தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட், ஆவிக்குரிய தகப்பன். யார் அப்படின்னா ஆபிரகாம் தான். சரி, ஆபிரகாமின் சந்ததி. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அப்போ நம்மளை ஜனங்களுடைய ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, பாவ கட்டிலிருந்து விடுவிக்கும்படியாக, விடுதலை செய்யும்படியாக
கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாக இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார். சரிங்களா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து அதே மாதிரி வந்தார். சரிங்களா? எப்படி மனிதன் வந்தானோ வந்தான்னா அவன் ரட்சிக்கப்பட்டானே எப்படி ஆகுனா ஆபிரகாமின் சந்ததிக்கு அப்போ அதே லைனேஜில் தான் வரார் இப்போ இயேசு கிறிஸ்து. அப்போ அதே மாதிரி மனிதனாக வந்தார். வந்து நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஞ்சலாக வரல. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஏஞ்சலாக வந்து நமக்கு உதவி செய்யலை, நம்ம மனிதன் மாதிரியே வந்து நமக்கு உதவி செய்யும்படியாக வந்து தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த லூக்காவில் நம்ம பார்க்குறோம். லூக்கா 19:9 சகையை வீட்டுக்கு போகிறாரு. சகையை பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம் மனுஷனாக இருக்கான். ஆனால் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து மனம் மாறிடுறா, அவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா தேவன் வந்து ஜனங்களை வந்து தண்டிக்க வரல, ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தான் வந்தார். பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக மாறிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆபிரகாமின் குமாரத்துக்கெலாம் மாறுற அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கூனியை வந்து 18 வருஷமாய் ஒரு பிசாசினால் கட்டியிருந்த ஒரு கூனியை வந்து சுகப்படுத்துகிறார். பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்காளே இவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், விடுதலை அப்படின்னா ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கா, இப்போ நான் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். பாருங்கள், இப்போ ஜனங்கள், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் வந்து விடுதலை ஆகணும், அதுக்கு தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால் வந்து அவரும் அதே மாதிரி மனுக்குலமாக மாம்சப்பும் இரத்தமும் உடையவராக இருக்கிறவா அப்படியா வந்தார்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதான் அது அவர் ஒரு ஏஞ்சலாக வராமல் நம்ம ஒரு மாம்சத்திலுமா அதே மாதிரி ஆபிரகாமுடைய அந்த லைனேஜில் வந்தார்னு சொல்லி ஒரு மனுஷனாகவே வந்தார் சொல்லி நம்ம இந்த ஜனங்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக அப்படியாக வந்தார்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல சொல்கிறார், நம்ம பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர் தான். அதனால் வந்து அவர் ஒரு உண்மையுள்ள பிரதான ஆசாரமாக வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் வந்து தம்முடைய சகோதரருக்கு எப்படி மனிதன் மாம்சமும் ரத்தமும் உடையவனாக இருக்கானோ, அப்போ இயேசு கிறிஸ்து அதே மாதிரி அவருடைய சகோதராக அவருக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன பிரச்சனையில் போயிட்டுருக்கோம், என்ன போராட்டத்தில் போயிட்டுருக்கோம், இப்போ எல்லாமே தேவன் வந்து பார்க்குறாரு. சரிங்களா? அப்போ எல்லாமே நம்ம தேவனுக்கு தெரியும். அவர் வந்து கூடயே இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கார். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம அப்படியே பரிதபிக்க விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இயேசுவே அப்படின்னு சொல்லும்போது வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிற விதத்தில் பார்க்குறோம். இந்த உலகத்தின் முடிவுதான் சகல நாட்களும் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்குன்னு சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் செய்ய அவனிடத்தில் பார்த்திங்கன்னா என்னிடத்துல வாங்க, நான் அவங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி அப்படியே விட்டு போகிற தேவன் இல்லை. சரிங்களா? இப்போ எந்த பாடுகள் வழியாக நம்ம போனாலும் சரி, எல்லா ஒரு பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, வியாதியினால் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, வறுமையினால் கட்டப்பட்டிருந்தாலும், கடனால் என்ன பிரச்சனாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா அதிலிருந்து விடுவிக்க தேவன் வல்லவராக, நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? அவர் இந்த சோதனை வழியாக போயிருக்கார். சரிங்களா? அப்போ அவருக்கு தெரியும். இப்போது அதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்துச்சுன்னா அப்போது அவங்க சொல்லுவாங்க, உனக்கு கேன்சர் வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வியாதியில் பண்ணிவிட்டு இருந்தால், ஆமாம் உனக்கு அந்த வலி வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வழியாக அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாம் அந்த வழியாக போயிருக்காரு. அவருக்கு தெரியும் நம்ம முற்றுமுடிய 100% நம்முடைய முழு வேதனையை வந்து அறிந்து கொள்வார் அவர் ஒருத்தர் தான். சரிங்களா? அவரால் தான் வந்து இதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். அவர் பார்த்திங்கன்னா தைரியமாக அந்த விதத்தில் பார்க்குறோம், தைரியமாக நம்ம கிருபாச தண்டையிலே சேருவோம், தைரியமாக அவர் இடத்துல போவோம், அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா,
பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட தேவதூதன்மாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணமே அவ்வளோ உறுதியாக இருக்க, அப்போ புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டது. அப்போ அதுக்கு நம்ம அப்போ அந்த ரட்சிப்பை நம்ம தேவன் உயிரை கொடுத்து வாங்கியிருக்கார். சரிங்களா? உயிரை கொடுத்து இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சிருக்கார். அப்போ இந்த ரட்சிப்பை நம்ம அசால்ட்டாக எண்ணக்கூடாது. வேதத்தில் பார்க்குறோம், முடிவு பெற நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவாங்க. அந்த ரட்சிப்பை நீங்கள் அசால்ட்டாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிடைக்கப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரத்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்த்திங்கன்னா ரட்சிப்பின் அதிபதி உபத்திரனாலே பூர்ணப்படுத்துவதற்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா மரண பயணத்தினால் விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ தம்முடைய மரணத்துக்கு அதிகாராக பிசாசானவனை மரணத்தினால் அழிக்கும்படிக்கு சிலுவைக்கு போனான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பிறந்தார். ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் நம்ம உண்மையுள்ள பிரதான ஆசாரியாக இருக்கும்படிக்கு நம்ம சகோதரருக்கு ஒப்புக வேண்டியதுனா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ கடைசியாக பார்த்தோன்னா சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, அங்கே ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, எங்களுக்காக நீர்பட்ட உபத்திரவுகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, அதை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் மூத்த சகோதரராக இருக்கிறதுக்காய் சோத்திரம். ஏசப்பா, எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறீர். எங்களுக்கு ஆபிரகாம் சந்ததியாய் ஆபிரகாமின் குமாரத்திகளாய் வைத்திருக்க நமக்கு சோத்திரம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உதவி செய்ய வல்லவராக இருக்கணும் வாசிக்கிறோம். அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தரமட்டமாக தாழ்த்தியும் கருத்தில் வைக்கிறோம். இன்னும் இடத்துல கிட்டி சேர கிருபை செய்ய சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கிருபை செய்ய நாம் மாத்திரம் மையப்படட்டும். புதிய கன மகிமையாக செலுத்துகிறோம். இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்குறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.